பேத்தாள தேடிக்கிட்டு காட்டுக்கு போறாரு. பேத்தாள் ஒரு மரத்து மேல உட்கார்ந்திருக்காரு. அவர் எகிரி குதிச்சு விக்ரம் தோல் மேல உட்காராரு. ராஜா, உங்க உண்மைத்தனத்தை, உங்க புத்திசாலித்தனத்தை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நான் ஒரு கதையை சொல்லட்டா? கதையை கேட்டுக்கிட்டே போகும்போது போற நேரமும் கம்மியா தோணும், உங்களுக்கு சோர்வு கூட இருக்காது. பேத்தாள் சொன்னதை கேட்டு பேத்தாளோட கதை கேட்கலான்னு ராஜா முடிவு பண்றாரு. அது கேட்ட உடனே பேத்தாள் அதோட கதை சொல்றதுக்கு ஆரம்பிக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியா நகரத்துல வீரகேத்தன் ஒரு ராஜா இருந்தா. அந்த ராஜ்யத்துல ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் பேரு ரத்னாதத். அவ பொண்ணோட பேரு ரத்னாவதி. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. ரத்னாதத் தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக ரொம்பவும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் தன்னோட பொண்ணு கிட்ட சொன்னா, இங்க பாருமா ரத்னாவதி, உன்னை பொண்ணு பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா உனக்கு யாரையும் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்ட. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா? எதுக்கு எல்லாரையும் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்க? அப்பா, அழகான பையன் மட்டும் இல்லப்பா, ரொம்ப புத்திசாலி மற்றும் பலசாலியான பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அந்த மாதிரி பையனை பாருங்கப்பா. ஒரு பக்கம் ரத்னாவதியோட அப்பா அவங்க எல்லா பையனுங்களையும் வேணான்னு சொல்றதுனால ரொம்ப கவலையா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஊர்ல திருட்டு நடந்துட்டு இருக்கும். ரத்னதத்துக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க வீட்டுல இருக்கிற பணம் எல்லாம் திருடிடுவாங்களான்னு. அப்படி நடந்தா அவங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ரத்னாவதியோட பொண்ணுக்கு இன்னொருத்தர் வீட்டுல விளைஞ்ச பழங்களை திருடி சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் ரத்னாவதி அந்த பழத்தை திருடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த திருடனை மீட் பண்றாங்க. இந்த வீடு உங்களுடையதா? சுமாரு இல்ல, நான் இந்த வீட்டுக்கு பழம் திருடி சாப்பிட வந்திருக்கேன். ஓனருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்மள விரட்டிடுவாங்க. இப்படி பண்ணா உன்னை பிடிச்சிருவாங்க. உனக்கு சரியாக திருட வராதுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு பணத்தை திருடுறத சொல்லி கொடுக்கறேன். ரத்னாவதிக்கு திருட பணம் திருடுறது எப்படின்னு கத்து கொடுக்கறாரு. அத பார்த்து ரத்னாவதி ரொம்பவே சந்தோஷப்படுறா. தினமும் அந்த திருடனை பாக்குறதுக்காக ரத்னாவதி போவாங்க. அதனால அவங்க மனசுக்குள்ள ஒரு காதல் வந்துடுச்சு. திருடன் ரத்னாவதிக்கு திருடுறது எப்படின்னு சொல்லி தினமும் கத்து கொடுத்துட்டு இருப்பான். இதுல திருட்டு வேற ஜாஸ்தி ஆயிடுது. திருட ஜாஸ்தியான காரணத்தினால ராஜா ரொம்பவே கவலையா இருக்காரு. மகாமந்திரி, ஒரு திருடன் நாம 2 பேர் இருக்கும்போது தினமும் திருடிக்கிட்டே இருக்கான். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா? சரி, இந்த நாட்டோட மந்திரி ஒரு திருடனை கூட பிடிக்க முடியலனா நாங்களே போய் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த திருடனை சிறையில வைக்கிற மாதிரி பண்றேன் அப்படின்னு ராஜா யோசிச்சு திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு ராத்திரி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ராஜா என்ன பாக்குறாருன்னா, ஒரு அலை ஒருத்தர் வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சுட்டு இருந்தாரு. அது பார்த்து ராஜாக்கு சந்தேகம் வருது. அதனால அவரு அந்த ஆளுக்கிட்ட போறாரு. அட, நீ யாரு? இந்த ராத்திரில வந்து திருட வந்திருக்கியா? ஒரு திருடன் சும்மா இருக்கிறத பார்த்து இன்னொரு திருடன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அட, எதுக்கு நீ இப்படி பேசாம இருக்க? நீயும் திருட, நானும் திருட. அப்படின்னா 2 பேருமே பங்காளிங்க மாதிரி, அப்படிதானே? ஒண்ணு பொண்ணு, நீ என் கூட என் வீட்டுக்கு வா. அங்க போய் நாம உட்காந்து பேசலாம். இல்ல, நான் உங்க கூட உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். அட வாப்பா, நீ வந்தே ஆகணும். ஒரு வாட்டி விருந்தாளிங்களுக்கு சேவை பண்ணணும். திருடன் மறுபடியும் சொல்லிட்டு இருந்ததால ராஜா வீர்கேத்து, அதான் அவரை திருடன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, அவங்களோட குகைக்குள்ள போறாரு. அங்க போய் அவரு பாக்குறாரு. அங்க பார்த்த திருடன் அவனோட குகைக்குள்ள நிறைய பணமும் அப்புறம் கோல்டும் திருடி வச்சிருந்தான். இவ்வளவு சொத்து தங்கத்தை வெறும் திருடுறதுனால இப்படி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கியா? உனக்கு இந்த நாட்டு ராஜா, இந்த நாடு அமைச்சர், தண்டனைக்காரங்களை பார்த்து பயமே இல்லையா? உன்னை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கொன்னுருவாங்கன்னு உனக்கு பயமே இல்லையா? ராஜா சொன்னதை கேட்டு திருடன் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அட, அவங்க என்ன பிடிக்கவே முடியாது. எல்லாருக்கும் காசு கொடுத்து வியாபாரம் பண்றாங்க. இந்த நாட்டு அமைச்சர் லஞ்சம் வாங்குறதுல கெட்டிக்காரன். ஒருத்தர் உருப்படியா அவங்க வேலைய பார்த்திருந்தா நான் இப்படி ஜாலியா சுத்த முடியுமா? அந்த திருடன் ராஜா மற்றும் அவங்களோட காவலாளிகளை தப்பா பேசுறது கேட்டு அவருக்கு கோவம் வருது. அவரு கத்தியை எடுத்து அவனை பந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை அங்கிருந்து அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. ராஜ்மஹலுக்கு போன உடனே ராஜா அவங்களோட மந்திரிகளை கூப்பிடுறாங்க. நான் ஆணையிடுறேன், இந்த திருடனை தூக்குல போடுங்க. திருடனை பிடிச்சியாச்சு என்கிற இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் ராஜா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா,
மாங்காய் திருடுறது எப்படின்னு கத்து கொடுத்தவன் தான் இந்த ஊர்ல இருந்த திருடன். ஆனா அந்த திருடனை சாகடிக்க விட முடியாதே. நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சு அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்பா, இன்னைக்கு ராஜா ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறாருல்ல, அவரை நான் மனப்பூர்வமாக நேசிக்கிறேன்ப்பா. தயவு செய்து அவர் ஏதோ பண்ணிடாதீங்க, ஏதாவது பண்ணி அவரை காப்பாத்துங்க. அவங்க பொண்ணு சொன்னது கேட்ட உடனே அவங்க அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. நீ என்னம்மா சொல்ற ரத்னாவதி? ஒரு திருடனை உன் புருஷன்னு சொல்றியா? அந்த திருடன் உனக்கு எங்க கிடைச்சா? அவங்க பொண்ணு திருட மற்றும் அவங்க எப்படி சந்திச்சாங்க, என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொல்றாங்க. அப்பா, நான் அவன் இல்லாம உயிர் வாழ மாட்டேன். இங்க பாருமா, அந்த திருடன் இப்போ சிறையில இருக்கா. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை மறந்துட்டு ஆகிற காரியத்தை பாரு. நான் உனக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளையா கொண்டுகிட்டு வரமா. எத்தனை வாட்டி சொன்னாலும் ரத்னதத்தோட பொண்ணு அதை கேட்கவே மாட்டாங்க. அவரை டயர்ட் ஆயிட்டு சரின்னு ராஜாவோட அரண்மனைக்கு போறாங்க. மகாராஜா, என் பொண்ணு இந்த திருடனை ரொம்ப காதலிக்கிறா. அந்த திருடனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா அவங்க உயிரையே விட்டுருவாங்க. ரத்னதத் சொன்னதை கேட்டு ராஜாவோட முடிவு கொஞ்சம் கூட மாறவே இல்ல. மகாராஜா, நீங்க விருப்பப்பட்டா என் சொத்து எல்லாத்தையும், அது மட்டும் இல்லாம இந்த திருட இப்ப வரைக்கும் திருடின எல்லாத்தையும் நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன். இவனை தயவு செஞ்சு விட்டுருங்க. ரத்னதத் எவ்வளவு பேசி புரிய வச்சாலும் ராஜா அவரோட முடிவை மாத்திக்கல. அப்ப அவங்க பொண்ணு சொல்றாங்க, என்னோட கணவரை விட்டுடுங்க மகாராஜ், நீத்துக்கு மேல எப்பவுமே திருட மாட்டோம். ஆனா அவங்க சொன்னது கேட்ட உடனே ராஜாவோட கோவம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது. நாங்க ஆணையிடுறோம், இந்த திருடனை சீக்கிரமா தூக்குல போடுங்க. திருடனுக்கு தண்டனை கொடுக்கற நேரம் வந்தாச்சு. அவன் அழறான், அதுக்கப்புறம் அவன் ஜோரா சிரிக்கிறான். அந்த திருடன் செத்த உடனே ரத்னாவதி கூட அவங்க உயிரை தியாகம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் அவங்க கிட்ட சொல்லுது, மகளே, உன்னோட காதல் உண்மையானது. உன்னோட இந்த அன்பை பார்த்து நான் வியந்தேன். நீ கேளு, உனக்கு என்ன வேணும்? அப்ப ரத்னாவதி சொல்றாங்க, என்னோட அப்பா நல்லா இருக்கணும். அவரு நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். 100 வருஷம் அவங்க சந்தோஷமா இருக்கணும். உன் நல்ல மனச பார்த்து நான் குளிர்ந்தேன். உனக்காக கேட்காம உங்க அப்பாவுக்காக கேட்டல்ல, அதனால் இன்னொரு வரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை கேள். நான் அந்த திருடனை ரொம்பவே நேசிக்கிறேன். உங்களால முடிஞ்ச அவங்களுக்கு உயிரை கொடுங்க அப்படின்னு ரத்னாவதி கேட்ட உடனே அந்த திருடனுக்கு உயிரை திரும்பி வந்துடுது. இல்ல, இது எப்படி முடிஞ்சது? செத்தாலும் அவ எப்படி உயிரோட வந்தா? அந்த திருடனுக்கு உயிர் வந்த உடனே மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறான். மறுபடியும் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்த ராஜாக்கு ஒன்னும் புரியாது. ஆனா இதுதான் கடவுளோட இஷ்டம்னு நினைச்சு அவரு சொல்றாரு, நீ சரியான பாதையில போறேன்னு சொன்னா இந்த நாட்டோட சேனாதிபதியா நான் உன்னை ஆக்குறேன். ராஜா சொன்னதை கேட்ட உடனே திருடன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். நான் இனிமே எந்த தப்பையும் பண்ணவே மாட்டேன். இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே பேத்தால் எதுவும் பேசுறதே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அது விக்ரம் கிட்ட கேக்குது. ராஜா, சொல்லு. அவனை தூக்குல போடும்போது அழுதுட்டு மறுபடியும் சிரிச்சான். எதுக்கு இப்படி பண்ணா? நீ சொல்லு. வேதாளமே, திருடன் ஏன் வருத்தப்பட்டானா? அவன் வாழ்க்கையில வெறும் திருட்டு மட்டும்தான் பண்ணான். அதுக்கப்புறம் கூட அவ்வளோ அழகான பொண்ணு அவனுக்காக சாகிறதுக்கு தயாரா இருந்தா. அந்த வருத்தத்துல அவன் அழுதா. எதுக்கு சிரிச்சான்னா, அவன் யோசிச்சா. ஒரு பொண்ணு அவளை இளவரசன் கூட கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டா. அவ ஒரு திருடனை காதலிச்சா. அவனுக்கு மறுபடியும் உயிர் வந்து புது வாழ்க்கை கிடைச்சதால அழுதான். அந்த கடவுளோட விளையாட்ட பார்த்து சிரிக்கிறான். சரியான பதில். உங்களோட ஆணையோட நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பேத்தால் அங்க இருந்து காத்துல பறந்து போகுது. கொஞ்ச நேரத்திலே கண்மறைவாகிடுது.